வல்லினம் மற்றும் பெண் மலேசியா ஏற்பாட்டில் முக்கோண கதைகள் எனும் இலக்கிய விழா அண்மையில் தலைநகர் பிரிக்பீல்ஸில் உள்ள YMCA-வில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ், மலாய், சீன கதைகள் அடங்கிய 3 புத்தகங்கள் வெளியீடு கண்டன. மலாய் எழுத்தாளர் SM ஷாகிர் சிறுகதைகளின் தமிழ் மொழியாக்கம், 7 சீன எழுத்தாளர்களின் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல், தமிழ் சிறுகதைகளின் மலாய் மொழிபெயர்ப்பு நூல் என 3 புத்தகங்கள் வெளியீடு கண்டன. பிற மொழி படைப்புகளை தமிழுக்கும், தமிழின் சிறந்த படைப்புகளை பிற மொழி சமூகத்திற்கும் அறிமுகப்படுத்தும் நோக்கில் இந்த சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழ் சிறுகதைகளை மலாய் மொழியாக்கம் செய்து வெளியாக இருக்கும் துனியா டி காக்கி லிமா புத்தகம் பரவலான கவனத்தை பெற்றுள்ளது. மலேசிய இலக்கிய வரலாற்றில் தமிழ் சிறுகதைகளின் தொகுப்பு மலாய் பதிப்பகம் வழியாக வெளிவருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் துனியா டி காக்கி லிமா எனும் புத்தகத்தின் பிரதான தலைப்புக்குரிய சிறுகதையை எழுதிய பாக்கு சண்முகம் தமது கதைக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய அங்கீகாரம் குறித்து நம்மிடையே சிலாகித்து பேசினார். 1976ஆம் ஆண்டு எழுதிய ஒரு சிறுகதை இன்று நாட்டின் முக்கிய இலக்கிய குழுவால் கண்டறியப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு இன்று ஒரு சிறப்பான மலாய் புத்தகத்தில் கதை மொழிபெயர்க்கப்பட்டு இடம்பெற்றிருப்பது உண்மையில் ஒரு கிடைப்பதற்கு அரிய பரிசுதான் என்கிறார் பாக்கு சண்முகம். அன்றைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் நம் தமிழ் சமூகம், குறிப்பாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த நம் தமிழர்கள் செய்த 5 அடி வியாபார விவகாரங்கள், அதை சுற்றிய பின்னணியை கதையாக எழுதினேன். சீனர்கள் மொத்த வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவர்களின் கடைகளில் நெத்திலி, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை சுத்தம் செய்து கொடுத்து அதற்கு கூலியாக 5 காசோ 10 காசோ பெற்றுக் கொள்வார்கள். கூடவே கெட்டுப்போன வெங்காயம், நெத்திலி, பூண்டுகளையும் சீனர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதை எடுத்து வந்து கூறுகளாக வைத்து இவர்கள் விற்று வயிற்று பிழைப்பை நடத்தினார்கள். அதைத்தான் 5 அடியில் ஒரு உலகம் என்று எழுதினேன். அந்த கதையை கண்டெடுத்து அதற்காக என்னை கண்டுபிடித்து முறையாக அனுமதியும் பெற்று இன்று மலாய் இலக்கியத்தில் எனது கதையை இடம்பெறச் செய்த நவீன் பாண்டியன், சரவணன் உள்ளிட்ட அனைவருக்கும், வல்லினம் மற்றும் பெண் மலேசியா அமைப்பிற்கும், மை ஸ்கில்ஸ் பசுபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவருமான பாக்கு சண்முகம் தெரிவித்தார். என்னுடைய 5 அடியில் ஒரு உலகம் சிறுகதை மலாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறப்பாக வெளியீடு கண்டது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர் தம்பி நவீன் அவர்கள். அதை மொழிபெயர்த்தவர் திரு சரவணன் அவர்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த சிறுகதை 1976 எழுதப்பட்டது. அதை போய் அந்த கதை எப்படி அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த கதையை படித்துவிட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் திரு நவீன் அவர்கள். அவரை சென்று நான் பத்துமலையில் சந்தித்தேன். அவர் என்னிடம் இந்த கதையை மலாய் மொழியில் மொழிபெயர்க்கவிருக்கின்றோம், அனுமதி தாருங்கள் என்று ஒரு அனுமதி கடிதத்தில் என்னிடம் அனுமதி பெற்றுக்கொண்டார். இந்த கதை பொதுவாக எல்லா எழுத்தாளர்களும் அன்றைக்கு மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், நான் சாதாரண எழுத்தாளர் தான். அன்றைக்கு எல்லாரும் தோட்டப்புறங்களை பார்த்து அங்குள்ள சிரமங்களை, அன்று காலத்தில் தோட்ட துண்டாடு நடைபெற்று கொண்டிருந்தது, அதை பற்றி தான் எல்லாரும் எழுதி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் நான் படித்து பின்னர் பட்டினத்தையும் பார்ப்போம் என்றுதான் நான் பட்டினத்து கதைகளாக எழுத ஆரம்பித்தேன். அதில் முதல் கதை இந்த புத்தகத்தில் வெளிவந்திருக்கின்ற டூனியா டி காக்கி லிமா, 5 அடியில் ஓர் உலகம். கோலாலம்பூரில் அன்றைய காலத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் என்று கோலாலம்பூர் டவுன்லேயே இந்த மார்க்கெட் இருந்தது. இந்த மார்க்கெட் 5 அடியில் குழந்தைகள் விட்டு சென்ற தாய்மார்கள், தந்தைமார்கள், கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள், மனைவியால் பாதிக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட ஆண்கள் எல்லோரும் அந்த 5 அடியில் வாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மார்க்கெட்டுக்கு எதிர்ப்புறத்தில் ஹோல்சேல் கடைகள் இருந்தது. அனைத்தும் சீனர்களுக்கு சொந்தமானது. அந்த கடைகளில் வெங்காயம், பூண்டு, நெத்திலி இவைகளை சுத்தம் செய்து கொடுப்பது அவர்களுடைய அன்றாட வேலையாக இருந்தது. அதை சுத்தம் செய்த பிறகு
அதில் கெட்டுப்போன வெங்காயம், கொஞ்சம் கெட்டுப்போன வெங்காயம், பூண்டு, நெத்திலிகளை இவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் வேலைக்காக கொடுத்தவர்கள் கையில் ஒரு 10 காசோ 20 காசோ கொடுப்பார்கள். அந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு இங்கு அதை ஒரு கூண்டாக வைத்து அதை 10 காசு 20 காசு என்று இவர்கள் தங்களுடைய தேவைக்காக அதை விற்று தன் வயிற்றை கழுவிக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய அன்றாட வேலையாக இருந்தது. அதை மையமாக வைத்துதான் அந்த சிறுகதை 5ல் ஒரு உலகம் என்ற சிறுகதையை நான் எழுதினேன். அந்த கதை இந்த அளவுக்கு புகழ் பெறும், இந்த அளவுக்கு மக்களை போய் சேரும் என்றெல்லாம் அன்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனால் இந்த புத்தகத்தின் தலைப்பே டூனியா டி காக்கி லீமா என்ற தலைப்பில்தான் இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சி எடுத்த திரு நவீன் அவர்களையும் திரு பாண்டியன் அவர்களையும் மனமாற நான் வாழ்த்துவதோடு அவருக்கு நன்றியும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.